கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. இந்த வேளையில கர்த்தருடைய அருமையான ஒரு குணம், அவர் திக்கற்றவனுடைய தேவன். நிறைய பேர் யோசிக்கிறாங்க, நாங்கள் ரொம்ப திக்கற்ற நிலைமையில இருக்கிறோம், ரொம்ப வேதனை இருக்கிறோம், ரொம்ப பிரச்சனை கவலையில இருக்கிறோம், எங்களுக்கு யாரும் இல்லைன்னு அப்படி சொல்றாங்க. அந்த மாதிரி உண்மையான நிலைமையில இருக்கிறாங்க. சிலரு எல்லாம் பணம் பொருள் ஆட்கள் எல்லாமே இருப்பாங்க. ஆனாலும் அவங்க ஃபீலிங்ஸ் எப்படி இருக்காங்க, நம்ம திக்கற்றவங்க, நம்மளை விசாரிக்கிறவங்க யாரும் இல்லை அப்படி ஃபீல் பண்றவங்க இருக்கிறாங்க. இது கொஞ்சம் ரொம்ப வேதனையான ஒரு காரியத்தான். ஆனா இந்த மாதிரி ஆட்களுக்கு தேவன் எப்படி இருக்காங்க, திக்கற்றவர்களுடைய அநாதிகளுடைய தேவன். பாருங்க, சங்கீதம் 68:5 தேவன் பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன், திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவிகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவமாய் இருக்கிறார். இப்போ அவர் யாருக்கு தேவனா, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் மாதிரி இருக்கிறாராம். அது மட்டும் இல்ல, விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறார். விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறாரு. இப்போ இந்த மாதிரி ஒரு தேவன் இருப்பது ரொம்ப ஆசீர்வாதம். இந்த தேவன் அறிந்து கொள்ளாத நிறைய பேர் இருக்கிறாங்க. உண்மையாவே இன்னைக்கு ஒருத்தரை பார்த்தேன். அவருக்கு பணத்துக்கு குறைச்சலே இல்லை, வருமானம் நல்லதான் இருக்குது, ஆனா ஒரு மன உளைச்சலாவே இருக்குது. எவ்வளவு சம்பாதிச்சா லாபம் இல்லை, மன உளைச்சலாவே இருக்குதுன்னு சொல்றேன். இப்போ அவரை நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய பாக்கியம், அவர் ஏற்றுக்கொள்வது ஒரு பெரிய பாக்கியம். அப்போ அவர் நம்முடைய தேவனாக மாறி போறார். அவர் நம்முடைய தேவனாக மாறி போகும்போது இந்த வசனத்தின்படி திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் மாறி இருக்கிறாராம். அதே நேரத்துல விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிற தேவனாக அவர் இருக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி ஒரு தேவனோடு நம்ம அதிகமா உறவாடுறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். வேதத்துல பார்க்கும்போது ஆபிரகாம் ஒரு நல்ல மனுஷன், கர்த்தருக்கு பயந்து ஜீவிச்ச ஒரு மனுஷன். இந்த ஆபிரகாம் அவனை தன்னைத்தானே தனிமைப்படுத்தினான். இன்னும் தன்னைத்தான் எப்படி படுத்துக்கணும் பார்க்கும்போது, பிள்ளைங்க இல்லையே, இவ்வளோ ஆஸ்தி இருக்குது, இவ்வளோ சொத்து இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனா நமக்கு ஒரு பெரிய குறை இருக்குது, பிள்ளைங்களே இல்லையே, அப்புறம் என்ன கொடுத்து என்ன பண்ண போறோம், பிள்ளைகள் அது என்ன பண்ணுதுன்னு ஒரே எண்ணம் யாருக்கு, ஆபிரகாம். அந்த மாதிரி சூழ்நிலை கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, கர்த்தர் இந்த ஆபிரகாம் குறைகள் எல்லாம் நிறைவேற்றாரு. 100 வயசு வரலாம் பிள்ளைங்க இல்லை. அப்போ ஆபிரகாம் என்ன நினைக்கிறாருன்னா, நம்மளுக்கு குழந்தை இல்லாதான் நல்லா சொல்லுவாங்க, நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னா போதும், சொத்து அதிகமாகுது, எக்கச்சக்கமாகுது, அனுபவிக்கிறதுக்கு பிள்ளைங்க இல்லையே. ஆனா அதை யோசிச்சு அவங்க இப்படி பேசுறாங்க, அப்படி இவங்க பேசணும், அது மாதிரி என்ன பண்ணாங்க, அவங்க தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிறாரு இந்த ஆபிரகாம். அப்போ இதுல நமக்கு என்ன தெரியுதுனாக்கா, நீங்க எந்த நிலைமையில தனிமைப்படுத்தப்பட்டிருந்தாலும் தேவன் மட்டும் உங்க கூட இருப்பாராங்க. தனிமையை மறந்துடுவீங்க, திக்கற்றவும் நினைக்கவே மாட்டீங்க. அதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அவர் என்ன பாருங்க, தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளை நியாயம் விசாரிக்கிறவமா இருக்குது. அது மட்டும் இல்ல, உடைய தனிமையை எப்படி அவர் போக்கினார்னா, அவர் கர்த்தர் நம்பினாரு. கர்த்தர் என்ன இல்லை, பிள்ளை இல்லை, பிள்ளை நீ ஏன் கவலைப்படுற, நீ வெளியே வா, வெளியே வந்தாரு. பாரு வானத்தை பாரு, வானத்தை பார்த்தாரு. அந்த நட்சத்திரமா எண்ணினார், எண்ண முடியலன்னா. சரி போட்டோம், நம்ம மணல் இருக்குது பாரு, இவ்வளவு மணல், நம்ம மணல்ல பாரு எப்படி எடுத்து பாரு, எண்ணு கொஞ்சம். ஐயோ அது எப்படி எனக்கு எண்ண முடியாது. அப்போ மணலும் எண்ண முடியாதுன்ற, நட்சத்திரமும் எண்ண முடியாதுன்ற, இந்த மாதிரி எண்ணி முடியாதபடி உன் சந்ததி பெருக பண்ணுவேன்றார். அது வரலாம் அவருக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை. அப்போ கர்த்தர் சொன்ன வாக்கின்படியே அவர் என்ன பண்ணாரு, அவர் ஒரு காரியம் செய்தார். அதுல என்ன விஷயம், முக்கியமான விஷயம் காரியம்னாக்கா, ரோமர் 4:18 உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தார். நம்புறதுக்கு ஏதுவே இல்லை. என்னன்னு 100 வயசு ஆயிடுச்சு அவருக்கு, மனைவிக்கு 90 வயசு ஆகுது. இந்த வயசுல எந்த டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் குழந்தை பிறக்காது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பண்ணது அவர் தனிமைப்படுத்தி யாரெல்லாம் டிக்கெட்டா நலிவுக்கிறோன்னா, கர்த்தர் அவரை அழைச்சி அவர் பரிசுத்தப்படுத்தி அவர் என்ன பண்ணாராம், நம்போதற்கு ஏது இல்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசத்தினால அவர் திரளான ஜனங்களுக்கு ஒரு தகப்பனா கர்த்தர் அவங்க மாத்திட்டார். அப்போ நம்ம குறைக்கு எதுவாக இருந்தாலும் குறைய பார்க்காதீங்க,
இயேசுவோட உறவு கொள்ளுங்க. இயேசுவே என்னோட வாங்க ஆண்டவரே, எனக்கு எவ்வளவு இருக்கிற மாதிரி தெரியுது, ஒண்ணுமே இல்லை, அது என்ன செய்யுதுன்னு தெரியல. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, என் கூட இருங்க. உங்க உறவு நீங்க மாத்திரம் எனக்கு போதும். நீங்க என்கிட்ட வாங்க, என் குறையெல்லாம் மன்னிங்க. ஒரு குறை ஒண்ணுதான், பாவம் தான் நம்மையும் அவரே அதாவது வேறுபட்டு பிரிச்சிடுது. தேவனோட உறவை பிரிக்கிறது பாவம் தான். இந்த பாவத்தை அவர்கிட்ட அறிக்கையிட்ட வச்சுங்களேன். இந்த பாவத்தை அறிக்கையிட்டு நம்ம ஜெபம் பண்ணுமா, அவர் என்ன செய்வார்னா, இந்த பாவத்தெல்லாம் ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தி அவரோடு உறவு கொள்ள செய்வார். அப்போ பிரச்சனை எதுவும் இருந்தாலும் கத்தரை சுலபமா சரி செய்வார். எவ்வளவு பேரு வாய்ஸ் கால் கொடுங்க, படிக்கூட நேரம் இல்லை, என்னடான்னு படிச்சு பார்த்தா, ஐயோ பிள்ளை கல்யாணம் ஆகல, பொண்ணு கல்யாணம் ஆகல, இவங்க இந்த கேஸ்ல மாப்பிள்ளை வேணும், அந்த கேஸ்ல பொண்ணு வேணும், இது வேணும், அது வேணும், இதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேணும், இதான் தான் நீ வாங்கி கொடுத்துருங்க அப்படி சொல்றாங்க. அப்புறம் அவங்க என்ன பண்ணலாம், அவங்க கத்தத்தே வரமாட்டாங்க. நம்ம கத்தரோட உறவு இருந்தா, நான் கேட்கறதுக்கு கொடுக்குறாரு கத்தர், ஆனா நீ கேட்டாலே கத்த கொடுப்பாரு. இதுதான் ஒரு ப்ரொசீஜர். அடுத்தபடியா பார்க்கும்போது யோபு யோபு அவர் நல்ல சொத்து ஆஸ்தி எல்லாமே இருந்துச்சு. 10 பிள்ளைங்க இருந்தாங்க, ஆடு மாடு ஒட்டகம் எல்லாமே சொத்து ஆஸ்தி நான் ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா பிசாசு தேவையில்லாத அவனை போய் வேலி அடித்து பார்த்து சொத்து அவனுக்குள்ளதெல்லாம் வேலி அடித்து பாதுகாக்கிறீங்க, அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க, அதெல்லாம் எடுத்துருங்க பாருங்க, நம்மளை செய்யவே மாட்டான் சொல்லி சவால் விடுறான். அவன் கத்தட்ட யாரு, இந்த பிசாசு. அவரும் யோபு ஒரு வார்த்தையும் சொல்லு, ஒண்ணு இப்படி சோதிக்கிறான் அவன் கேட்கறான். ஒரு வார்த்தை கூட யோபுக்கு சொல்லவே இல்லை. சொல்ல சரி போ, என்ன பண்றிய பண்ணு, எடுத்துட்டு சொல்லு, எடுத்துட்டு போ. எல்லாம் பிள்ளைங்க வச்சாங்க, சொத்து ஆஸ்தி எல்லாமே போயிடுச்சு, ஒன்னெல்லாம் போயிடுச்சு. அப்புறமா சரி, அவனுக்கு ஜீவன் கொடுத்து வச்சிங்களா, சுகம் கொடுத்து வச்சிங்களா, அதான் நம்ம சேவிக்கிறாங்க. நான் சரி நீ போ, என்ன பண்ண, உடம்புலாம் கூட ஆரோக்கியம் இல்லாத பண்ணிட்டு ஜீவன் மட்டும் கை வைக்க கூடாது, நீ கை கூடாது சொல்லி அனுப்பிச்சார். அப்போ உடம்பெல்லாம் பருக்கள் ஆயிடுச்சு, உடம்பெல்லாம் பருக்கள், ரொம்ப வேதனை. அந்த வேதனையில ஓடி எடுத்து சொரடி நோக்கானுங்கிறா. அவ்வளவு நாள் பணம் இருந்தப்போ சொத்துக்காரு சொந்தக்காரு நண்பருக்கு எவ்வளவு பேர் இருந்தாலும் விசாரிக்க வந்தவங்க என்ன பண்ணாங்க, அவங்க மட்டமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்றாங்க, நீ என்ன பாவம் செய்து தெரியல, அதனால்தான் உங்களுக்கு இது வியாதியெல்லாம் வந்துச்சுன்னு அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேச ஆரம்பிச்சு அவர் ரொம்ப அவர் மற்ற ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க, தனிமைப்படுத்திட்டாங்க. ஆனா அவர் என்னவோ கத்தர் கொடுத்தா கத்தரை எடுத்தா கத்த நாமத்துக்கு சோத்தம்னு சொன்னார். அவ்வளவு சோதனை மத்தியில் தன் வாயினால் அவர் பாவம் செய்யவே. அப்போ அவனுடைய சிறப்பை, அவனுடைய திக்கற்ற நிலைமை, அந்த மாதிரி நிலைமை எப்படி மாத்தினார் சொன்னா, யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தளினார். பாருங்க, யோபுடைய சிநேகிதர்கிட்ட அப்படி எக்கச்சக்கமா பேசிட்டாங்க, இவரே நிந்திச்சு பேசிட்டாங்க. அவர் இன்னும் நிந்திக்கல, தேவனை நிந்திக்கல. யாரு, யோபு. யோபு மேல கர்த்தருக்கு அந்த கோபம் வரல. ஆனா இவங்களுக்கு ரொம்ப பெரிய தெரிஞ்சவங்க மாதிரி, நீ தான் பாவம் செய்தாதான் வந்துச்சு, ரொம்ப பேசிட்டாங்க. கர்த்தர் என்ன சொன்னார்னா, யோபு கிட்ட சிநேகிதருக்காக நீ ஜெபம் பண்ண, வேண்டுதல் செய்ய சொல்லி சொல்றாங்க. அவன் நான் பேச மாட்டேன், நான் பேச மாட்டேன், நான் ஜெபிக்க மாட்டேன், அவங்களுக்கு போய் ஜெபிக்கனா, அவங்க இப்படிலாம் என்ன பண்ணாங்களே, இப்படிலாம் பேசினாங்களேன்னு சொல்லவே இல்லை. யோபு என்ன பண்றாருன்னா, சிநேகிதருக்காக ஜெபம் பண்றாங்க. சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணா சும்மா பண்ணிக்க முடியாது. அவங்க அப்படி வெறுப்பேத்தி அவ்வளவு கேவலமா பேசினா அவங்கள மன்னிச்சு அவங்களுக்காக ஜெபம் பண்றாரு. இப்போ மன்னிச்சு அவங்களுக்காக எப்ப ஜெபம் பண்ணாரோ, சிநேகிதருக்காக ஜெபித்தாரோ, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தளினார். பாருங்க, யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணான். கர்த்தர் சொன்னார் பண்ணான், நான் பட மாட்டேன், அவங்க இப்படிலாம் பேசினாங்க, அந்த கசப்பு வெறுப்பு இல்லை அவங்ககிட்ட, அவங்களை மன்னிச்சுட்டு அவங்களுக்காக அவன் ஜெபம் பண்ணான். கர்த்தர் அவனுடைய யோபுனுடைய முகத்தை பார்த்து அவங்களை தண்டிக்காதபடி அவங்களை விட்டு, இவருக்கு யோபுக்கு என்ன பண்ணாரு, எது இழந்துட்டாரோ அதை டபுள் டபுளா குடிச்சார். அப்போ கர்த்தர் என்ன செய்வார்னா, அவ்வளவு நல்லவர். யாரு நீங்க உங்களை தனிமைப்படுத்துவீங்களோ, மற்றவங்களை தனிமைப்படுத்துறாங்களோ, திக்கட்டவங்களை ஆக்குற மாதிரி செய்யறாங்களோ, ஆனா கர்த்தர் மட்டும் கைவிடவே மாட்டேன். அடுத்தபடியா பார்க்கும்போது ஆகார் என்ற ஒரு பெண்மணி. ஆகார் யாருன்னா 8 தேச பெண், அடிமை பெண். அவ இந்த ஆபிரகாமுக்கும்
அவங்க மனைவி சாராளுக்கும் ஆபிரகாம் மனுஷன் 100 வயசு, அவங்க அம்மாவுக்கு 90 வயசு வரலும் பிள்ளைங்க இல்லை. கர்த்தர்லாம் சொன்னா நான் குடிப்பேன் கொடுப்பேன், நட்சத்திரங்களை போல இல்லை இந்த மணலை போல நினப்பு நான் அதிக மடங்கு செய்வேன்னு சொல்லிட்டு தான். ஆனா கொடுக்கல. எது வரலாம் 100 வயசு வரலாம். அப்போ அவங்க அம்மா, அந்த அம்மா மனைவி சாரால் அவசரப்பட்டு என்ன சொல்லிட்டாங்க, நீ இல்லை நீங்க ஒன்று செய்யுங்க. என்னன்னா என் குடும்பம் கட்டப்படணும்னா அந்த ஆகார் இருக்கிறா பாரு, யாரு, அந்த எகிப்து தேச அடிமை பெண்ணு, அவரை உங்களுக்கு மனைவியா எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னார். சொன்னார் மனைவி. அவர் சொன்ன பிறகு என்ன பண்றது, அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி மனைவி எடுத்துக்கணும். என்னாச்சுன்னா அவன் கர்ப்பமாயிட்டான். கர்மம் அந்த என்னன்னா இதுவும் ரொம்ப திமிழ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. உனக்கு பிள்ளை இல்லப்பா, எனக்கு பிள்ளை ஒன்னே உண்டாயிடுச்சு பாருங்க. அந்த ஆபிரகாம் மனைவியை ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். பேச ஆரம்பிச்ச பிறகு, இந்த பார் நீ இந்த மாதிரி பண்றாவோ, என்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறாவோ, நான் சொன்னா சரி உனக்கு என்ன இஷ்டமோ அந்த மாதிரி பண்ணு, நான் ஒன்றும் சொல்லலைன்னு சொல்லிட்டான். இவன் ரொம்ப கொடுமையா நடத்தினான். சாராள் நடத்தின ஒண்ணு அவ என்ன பண்ணிட்டா, கர்மாகிருவா வழி இல்லைன்னு சொல்லிட்டு விட்டு ஓட்டான். ஓடிட்டு அப்படியே வனாதுக்களால் எங்க போவாவோ இங்க அடிமை பண்ணா இருந்தா, அவ பண்ணது தூதான். அவ என்ன பண்ணிட்டானா வீட்டை விட்டு உடனே எங்க போய் சேர்ப்பாவோ, எங்க போவா, எங்க போறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படி அலைஞ்சிட்டு இருந்தான். அப்படி அலைஞ்சிட்ட பிறகு சரின்னு கத்தரைக்கு அப்பயே விசாரிச்சு ஆகாரம் எங்க போறேன்னு கேட்டாரு. கேட்டு உடனே என்ன பண்ணாருன்னா, ஆகாரம் மாதிரி நான் போறேன், நாச்சாரி விட்டு போறேன்னா நீ போவாத, மறுபடியும் போய் அவகிட்ட அடங்கிடுன்னு சொன்னாரு. அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அது நல்ல பெரிய ஜாதி ஆக்கிடுங்கன்னு சொன்னாரு. சொன்ன உடனே அவளும் கீழ்ப்படிஞ்சு அடங்கி போய் எஜமாட்டிகிட்ட போய் தங்கியிருந்தா. ஒரு குழந்தை பிறந்துச்சு, இஸ்மவேல் பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அவள் குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் அந்த குழந்தை என்ன போயிடுச்சுனாக்கா, கொஞ்சம் அப்படி வளர ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் வளர ஆரம்பிக்கிற நேரத்துல என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சு, பையன். அந்த குழந்தை பிறந்ததும் ஒரு நாள் நல்லா தான் வளர்த்துருந்தாங்க. அந்த பையன் ஆகார் பையன் இந்த ஈசாக்கு, அதாவது ஆபிரகாம் மகன் ஈசாக்கை ஒரு மாதிரி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்துதான் ஐயோ நம்ம பிள்ளை இந்த மாதிரி பண்றதுனால இந்த பிள்ளை நம்ம கூட இருக்கக்கூடாது, பெற்றுருங்கன்னு சொல்லிட்டேன். யாரு, சாரா. உடனே என்ன பண்ணா, ஒரு துருத்தி ஒரு பாட்டில தண்ணி கொடுத்து, அதுக்கப்புறம் ஒரு அப்பம் கொடுத்து, போமா நீ வேலை பார்த்து போமா நினச்சிட்டாரு. சரி அந்த மாப்பா ஒரு துருத்தினா ஒரு பாட்டில் தண்ணி எவ்வளோ நாளைக்கு ஆகும் குழந்தைக்கு, அப்போ எவ்வளோ நாளைக்கு ஆகும். மறுபடியும் வனாந்தரத்தில் போறா, அப்படியே போய் அமுச்சுட்டு போய் நேக்கிறா. போய் இந்த தண்ணியெல்லாம் ஆயிட்டு தான் ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. இன்னும் பிள்ளை செத்துருவான், இந்த பிள்ளை செத்துட்டா நான் என்ன பண்றது, அது சாவுறதை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அவன் என்ன பண்ணான், எடுத்துன்னு போய் ஒரு இடத்துல அந்த குழந்தைய விட்டுட்டு அவன் என்ன பண்ணிட்டா, ஓன்னு ஆட ஆரம்பிச்சிட்டா. ஒரு இடத்துல ஓன்னு ஆட ஆரம்பிச்சிட்டான். அவள் அழுகுறா, இந்த பிள்ளை அழுகுது. பிள்ளைய அழுது அவளும் அழுகுறாரு. அவள் அழுதுவோ முதலே கத்தாவே, அந்தப்போ நான் கர்ப்பாந்து வெளியே வந்துட்டப்போ எனக்கு எப்படி உதவி செய்தீங்க, அற்புதமா சொன்னீங்க, இப்போ என்னோட பேசி என்னை விசாரிச்சு இல்லை, இப்போ எனக்கு இன்னும் நேரம் ஒரு வார்த்தை கேட்டிருந்தா அருமையா அழகா நடத்திப்பாரு. இவ அதை மறந்துட்டா. அவருக்கு தேவனுக்கு ஒரு பேர் வச்சா, நீர் என்னை காண்கிற தேவன் சொல்லி பேர் வச்சா. இப்போ பிள்ளைக்கு தண்ணி இல்லைன்னா அப்ப அது ஞாபகம் வரல, அவனுக்கு அதை பற்றி யோசிக்கல. அவ பாட்டுக்கு அவ அழுகுறா, பிள்ளை பக்கம் பிள்ளை அழுதுங்க. ஆனா வசனம் என்ன சொல்றேன்னா, பிள்ளையினுடைய அழுக்குறல கத்தர் கேட்டார். ஆகாரு என்ன பண்ணியிருக்கோம், கத்தரை நன்மை செய்தாரு, அதனால நான் என்ன பண்ணும், அவரை நோக்கி பாடுவேன், அவரை கேட்பேன்னு கேட்காத ஓன்னு அழுதுங்கிறான். விமர்சகர் அப்படித்தான், கத்தரை நோக்கி அழுக மாட்டாங்க, கத்தரை நோக்கி கேட்க மாட்டாங்க, ஓன்னு அழுகுது. எது வந்தாலும் எது காரியம் ஓன்னு அழுகுது. அழுது சாதிக்கணும்னு நினைக்காதீங்க, அழுகுங்க, கத்துட்டு அழுகுங்க. காரியத்தை சொல்லி, ஆண்டவரே எனக்கு யாருக்காங்கப்பா இந்த மாதிரி நிலைமை, என் நிலைமை நீங்க இறங்குகிற தேவனப்பா எனக்கு இறங்குங்கன்னு கேட்டு அப்படி அழுதுப்பாரு கத்தட்ட. இன்னும் ஊர் தாட்டு தஞ்சாவூர்னு கத்தட்ட பேசக்கூடாது, அது நல்லதே கிடையாது. நம்ம ஆசீர்வதிக்க பண்ணணும்னு சொன்னா நம்ம ஒரு காரியம் செய்யணும், அவர்கிட்ட தயவு கேட்க மாட்டேங்குது, தயவு இறங்குங்க சொல்லி கேட்டுக்கணும். அப்புறமா என்ன நடந்துச்சுன்னு சொன்னா அவ அப்படி அழுதா. புள்ள சத்தத்தை கத்தர் கேட்டாரு. கேட்டு இந்த பிரிவின் நிமித்தமா வந்த இந்த துண்டிக்கப்பட்டாங்களே, இது எப்படி சரி செய்தாருன்னா, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 16, 17. பிள்ளை சாகிறது நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதார். பிள்ளை அழுததை கேட்ட உடனே கத்தர் இறங்கின உடனே என்ன நடந்துச்சு சொன்னா, அந்த துறவு அந்த இடத்துல தண்ணியே கிடையாது, வனாந்தரம்னா இருக்கு, என்ன தண்ணி இருக்கவே இருக்கா, தண்ணியே கிடைக்காது, எங்க போனாலும் தண்ணி கிடைக்காது.
அந்த மாதிரி சூழ்நிலை மத்தியில இந்த பிள்ளை அழுத கத்த பார்த்தாங்க. உடனடியா அவ கண்ணை யாரு ஆகாண்டி கண்ணில் திறந்தாரு. பார்த்தா பக்கத்திலேயே ஒரு நீர் விட்டு தண்ணி வருது. இதான் கத்த செய்யறாரு. தண்ணியே இல்ல வனாந்தத்துல வழியே அவாந்திர வழியில ஆறுகளை ஓட பண்ணுவேன்னு வசனம் சொல்லுது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கத்தர் ஒரு அற்புதம் பண்றாரு. அந்த மாதிரி சூழ்நிலை அற்புதம் பண்ணதுனால என்ன நடந்துச்சு சொன்னா, அந்த வனாந்தரமான இடத்துல குபுகுபுன்னு தண்ணி பொங்கி பொங்கி வருது, ஒரு நீர் விட்டு வந்துச்சு. அப்போ அவர் கண்ணை திறந்தார் கத்தர். அவர் கண்ணை திறந்து பாரு, தண்ணி பாரு, பிள்ளை கொடு, தண்ணி எடுத்து கொடு இப்போ சொன்ன உடனே அந்த நீர் வீட்டுல தண்ணி கொண்டு குழந்தை கொடுத்தா. அந்த குழந்தை அழுதுல பழச்சிச்சு. அப்புறம் போய் அவங்க பெரிய ஜாதி ஆயிட்டாங்க. இது நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஆகார் பிரிவினப்பட்டதுனால அவ திக்கற்றவளை போல காணப்பட்டாலும் அவருடைய கண்ணில் திறந்து அந்த பிள்ளைய பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதிச்சார். அடுத்தது யோசேப்பு பற்றி பார்க்கும்போது ஆதியாகமம் 37:28 அந்த வர்த்தமானங்கள் மீதியார்கள் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து இஸ்மவேலர் கையிலே 20 வெள்ளிக்காசுக்கு விட்டு போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திலிருந்து கொண்டு போனார்கள். இப்போ யோசேப்பு யாக்கோபுடைய 12 பிள்ளைகள ஒரு பிள்ளை. அவன் மேல கர்த்தர் கொஞ்சம் கிருபையா இருந்தார். அதை பார்த்துதான் அந்த கூட இருந்த சகோதரனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பொறாமை. அவங்களும் ஆசிரமமா கருத்துறானே இன்னும் ஒரு பொறாமைப்பட்டு அவங்க அப்பாவுக்கு நேசிக்கிறாரு. அவங்க அப்பா பாவம் வயசான காலத்துல பிள்ளை பிறந்துச்சுவேன். அந்த நேரத்துல தாயாரும் சீக்கிரத்துல செத்துட்டாங்க. தாய் இல்லாத பிள்ளை யார் நம்ம தான் பார்க்கணும்னு கொஞ்சம் வர பல அங்கெல்லாம் தைச்சு போட்டு அந்த பிள்ளைக்கு நல்லா கண்பா பார்த்துக்கினார். இது ஒரு பொறாமை ஆயிடுச்சு. இந்த பொறாமைனால் சகோதரன் என்ன பண்ணாங்க, சகோதரரு அவனை இந்த சாப்பாடு எடுத்து கொடுக்க போனா சாப்பாடு வாங்கி வச்சுக்கின்னு அவனை துணியெல்லாம் கட்டிட்டு அப்புறம் அவனை தூக்கி ஒரு குழியில போட்டு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, மீதியாண்டு கையில வித்து போட்டாங்க. அடிமையா வித்துட்டாங்க. அவங்க எகிப்து தேசத்தை அவங்களை வெட்டி கொண்டு போனாங்க. இப்போ இவங்க இந்த நேரத்துல என்ன ஆயிட்டான், அப்பா இருக்கிறாரு, வீட்டெல்லாம் கூட பிறந்தவங்க எல்லாமே இருக்கிறாங்க. ஆனா இப்ப எப்படி ஆயிட்டுக்கிறான், தனிமைப்படுத்தப்பட்டு சகோதரரால பொறாமினால தனிமைப்படுத்தப்பட்டு என்ன செய்யிட்டான், அவர் அனாதை மாதிரி ஆயிட்டான். ஒரு அனாதை பாரு பேருக்கிறாங்க. ஸோ அப்பா கிட்ட இல்லை, அம்மா இல்லை, அம்மா இல்லவே இல்லை. அப்பா இருந்தாலும் அப்பா கிட்ட இருந்து வந்தாச்சு. அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்க இருந்தாலும் விட்டே தள்ளிட்டாங்க. அந்த மாதிரி வீட்டாராலே ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமை அது யோசிப்பு வந்துச்சு. யோசிப்பு அப்பா இல்லை, அம்மா இல்லை, கூட பிறந்தவங்களாம் விட்டுட்டாங்க கூட. ஒரு முக்கியமான காரியம் என்ன நடந்துச்சுன்னா, அவன் கத்தரோடு இருந்தான். அவங்க பிறகு அவங்க அப்பா சின்ன பிள்ளையாக்குமே சொல்லிக்குது, மகனே அம்மா செத்துட்டாங்கன்னு நினைக்காத, யாரெல்லாம் நினைக்காத, நீ இயேசு நம்பு, கத்தரை நம்பு, அவர் உன்னை கைவிட மாட்டாரு, அவர் எப்போ அவங்க கூடப்பா ஏதோ ஒரு காரியம் சொல்லி கொடுத்துக்கிறார் அவங்க அப்பான்னு நினைக்கிறேன் கண்ணி. ஏன்னா யாக்கோபு நல்ல கத்தரை பிள்ளை. அதனால சொன்னதுனால அவன் சிற்றதுல இருந்தே கத்தரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ குழியில போட்டால் குழியில போதும், அண்ணா 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 என்ன ஒன்ன பண்றாதீங்கன்னா கெஞ்சறான், அழுவான். ஆனா அவன் சட்டியா பண்ணல. சரி இன்னொரு அண்ணன் சொன்ன பாரு, சரி இப்போ தூக்கி விட்டு வித்து போட்டாங்க. இப்ப எங்க இருக்கிறான் அவன், எகிப்துல இருக்கிறான். எகிப்துல இருந்தா எப்படி இருக்கிறான்னா அனாத மாட்டான் இருக்கான். தாய் இல்ல, தாப்ப இல்ல, கூட பிறந்தவங்களும் வித்து போட்டாங்க. வேற யாருன்னா செய்திருந்தா அது இப்ப கதை வேற. கூட பிறந்தவங்களும் இப்படி செய்தாங்க, எவ்வளவு துக்கமா இருந்திருக்கல. ஆனா அவன் துக்கப்பட்ட மாதிரி இல்லை. அந்த நேரத்துல என்ன விஷயம்னா, அவன் கத்தரோட பேசிக்கொண்டே இருந்தான். கத்தரோட உழவு அந்த கனெக்ஷன் அறவே இல்லை. அவன் அப்படி கத்தரே நம்பினதுனால கத்தர் அவன் நேசித்து அவனோட கூட இருந்தான்னு வசனம் சொல்லுது. ஆதியாக 39:9. அப்படி விட்டு போட்ட இடத்துல இவன் அழகா இருந்தான் வாரிப்பிட. அந்த எஜமாட்டி போத்திபார் மனைவி பாவம் செய்து வாழ் கூப்பிடுறான். அவனுக்கு கத்தரோடு உள்ள உறவு இருந்ததுனால அவன் பாவத்தை கத்தரை போல பாவத்தை என்ன பண்ணான், பாவத்தை துவேஷித்தான். அதாவது பாவத்தை என்ன பண்ணான், வெறுத்துட்டான். அதனால எவ்வளவு சொல்ல வரமாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டான், அந்த வஸ்திரத்திற்கு கட்டி போட்டு வஸ்திரத்தை பிடிச்சிட்டா. கூட்டா வரலன்னு வஸ்திரத்தை போய் பிடிச்சா, வஸ்திரத்தை கட்டி போட்டு ஓட்டான். பாருங்க வசனம் சொல்லுது ஆதியாக 39:9. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். ஏமா வீட்டுக்காரு உன்னுடைய கணவர்ன்றதுனால என்ன பண்ணிக்கிறாரு, அதை விட்டு உன்னை மட்டும் தவறுச்செல்லாம் என் கையில விட்டு கொடுத்துக்கிறாரு. இப்படி இருக்கு, இவ்வளவு பெரிய பொல்லாங்குக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், உடன்பட்டு தேவனுக்கு விரோதமா பாவம் செய்வது எப்படி, உன் புருஷனுக்கு விரோதம் பாவம் செய்யணும் அப்படி சொல்லி உள்ள தேவனுக்கு விரோதமா பாவம் செய்வது எப்படி என்று சொன்னான்.
பாருங்க, அந்த காரியமே கர்த்தருக்கு எவ்வளவு சந்தோஷம் ஆயிட்டு. இந்த நிலைமையில எதுவும் இல்லைனாலும் தேவனுக்கு விரோதமா பான் செய்ய மாட்டேன்னு சொல்லலாம் பாரு. இதுவே கர்த்தருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்புறம் வசந்த மாதிரி சட்டை போட்டு ஈட்டு போட்டு கூட அவன் சொல்லிட்டான், அவன் தான் என்ன பாவம் செய்ய கூப்பிட்டான், நான் கத்துருந்தோம், அவன் என்ன அந்த சட்டையை விட்டு போட்டான், அவன் வேற சொல்லிட்டான். அதனால அவங்க வீட்டுக்கார கோவம் வந்துட்டு எடுத்து ஜெயில போட்டான். ஜெயில போட்டா கூட இவன் கத்தரை விட்டு விடவே இல்லை. ஏன்னா கத்தரோடவே உறவு கொண்டான். அதனால என்ன நடந்துச்சுன்னா, ஆதியாக 39:23 கத்தர் அவனோட இருந்தபடியினால் அவன் எதை செய்தானோ அதை கத்தர் வாய்க்கு பண்ணினபடியாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைசாலை தலைவன் விசாரிக்கவில்லை. சிறைசாலையில போய் கூட சிறைசாலையில எல்லாத்தையும் இன்சார்ஜ் கொடுத்தாச்சு. இன்சார்ஜ் கொடுத்ததுனால எதை கொடுத்து என்ன பண்ணல, விசாரிக்கவே இல்லை. அப்போ இதுல நமக்கு என்ன தெரிஞ்சுன்னு சொன்னா, கர்த்தரோடு இருந்த உறவுனால தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தாலும் கடைசியில அவனை கர்த்தர் ஒரு பெரிய எகிப்து தேசத்துக்கு ஒரு பெரிய அதிபதியாக்கி அவனை உயர்த்தி ஆசீர்வதிச்சார். இப்போ யோவான் 5:28 5ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது இந்த இடத்துல ஒரு பெதஸ்தான்ற ஒரு குளம் இருந்துச்சு. அந்த குளத்துல ஒரு குளத்துல என்ன வியாதியா இருந்தாலும் சரி, அதுல போய் தேவதூதன் கலக்கின பிறகு முதல்ல யாரும் அவங்க சுகமாயிடும். ஆனா அங்க 38 வருஷமா ஒரு வியாதிஸ்தன் இருந்தார். அந்த 38 வருஷமா இருந்த வியாதிஸ்தன் என்னன்னு சொன்னார்னா, அப்படியேதான் பட்டு அவர் ஒண்ணுமே பண்ண முடியல. இயேசு அவன் மேல இறக்கப்பட்டு அவன் போய் இயேசு கூப்பிடல வர சொல்லி, இயேசு பற்றியும் தெரியாது, இயேசு பற்றியும் கேள்விப்படல, இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாலிருந்தே அந்த குளத்துக்கிட்ட இருக்கான். ஆனா கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. கூப்பிடல, திக்கட்டவர், அனாத விதவைன்னா அவருக்கு அவ்வளவு இஷ்டம். அந்த நிலைமையில இருந்தா கூட கர்த்தர் என்ன பண்ண, நேரா இந்த பெதஸ்தா குளத்துக்கிட்ட தேடி வந்து, ஏன்பா என்னப்பா இப்படி இருக்கிற, உனக்கு சுகமா அவனுக்கு இருக்குதான்னு கேட்கறான். அப்பா அவன் சொல்றான், இந்த மாதிரி நிலைமை எனக்கு யாரும் இல்லை, குளத்தை தேவத்துக்கு கலக்கலாம், என்னால் போய் இறங்க முடியல, என்னை எட்டுன்னு போய் உள்ள ஒருத்துக்கு சொந்தக்கார பந்துக்களை உதவி செய்யறது யாரும் இல்லை. அந்த நிலைமையை சொல்லி வேதனைப்பட்டான். உடனே கர்த்தர் தேவத்துக்கு கூப்பிட்டு கலக்கு ஏடுங்க அப்படிலாம் சொல்ல, ஒரே ஒரு வார்த்தை, முக்கியமான ஒரு காத்து சொன்னார். அப்படின்னாக்கா, யோவான் 5:8 இயேசு அவனை நோக்கி எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். இயேசு எழுந்து உன் படுக்கையை எடுத்து நட என்றார். நடன்னு சொன்ன உடனே அவன் உடனே என்ன பண்ணான், 38 வருஷமா படுத்துருந்தேன், டக்குன்னு எடுத்து படுக்கையை எடுத்து என்ன பண்ணிட்டான், சுகமாயிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டான். இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஆண்டவர் எப்பேட்டு மக்களையும் புறம்பே தள்ள மாட்டார். நீ எந்த நிலைமையில் இருந்தாலும், வியாதினால, வேதனையினால, பிரச்சனைனால, எந்த நிலைமையில் இருந்தாலும் நீ என்ன செய்யணும், கண்டிப்பா உன் நிலைமையை நினைச்சு நீ தனிமைப்படுத்தப்பட்டு வேதனைப்படாது. உன்னை விசாரிக்கிற ஒரு தேவன் உண்டு, உனக்கு உதவி செய்கிற ஒரு தேவன் உண்டு. அவர் தான் இயேசு. அவர்கிட்ட வா, உன் குறைகளை குற்றங்களை அவருக்கு அறிக்கையிட்டு மன்னிப்பு கேளு. அவர் மன்னித்து உள்ளத்துல வருவாராங்க. கண்டிப்பா உனக்கு உன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தருவார். ஜெபம் பண்ணலாம். எங்களை சீதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிற ராஜா சோத்திரிக்கிறோம். கத்தாவே துதிக்கிறோம் 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 ஐயா சோத்திரிக்கிறோம். வேலையில கத்தாவே திக்கற்றவர்களையும் அனாதைகளும் விதவைகளும் விசாரிக்கிற தேவன், நேசிக்கிற தேவன் பார்த்தோம்ப்பா. ஆமாண்டவரே சோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த தேவனை அறியாதனால்தான் எனக்கு எத்தனையோ மக்களப்பா, பணம் இருக்குது, பொருள் இருக்குது, மக்கள் இருக்கிறாங்க, உறவினர், ஆனாலும் ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில இருக்காங்கப்பா. இந்த கைவிடப்பட்ட நிலைமையில யார் இந்த வேலையில இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் நீங்கள் ஒரு அற்புதம் செய்யாம முடியுமாப்பா சோத்திரிக்கிறையா. அவர் பிரச்சனையிலிருந்து, வேதனையிலிருந்து, வியாதிலிருந்து விடுதலை தாங்க, இப்போதே தாங்க, இப்போதே தந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரட்டும், வாழ்க்கையில ஒரு பெரிய ஆறுதல் வரட்டும், வாழ்க்கையில பெரிய ரட்சிப்பு வரட்டும். ஆண்டவரே, குறைகளை குற்றங்களை மன்னியும் ரத்தத்தினால கழுவுங்க. ஆண்டவரே, அவளுக்கு அற்புதம் செய்யுங்க, நாம் மைப்படுத்தி கொள்ளுங்க. பெரிய காட்சி இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளுங்க. ஆமென். God bless.